இந்த நியூ இயர் செலிப்ரேஷனை நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். விறகு ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. இப்போ விறகு எல்லாத்தையும் வெட்டி சமைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வர்றதுக்கு இவங்க 2 பேரும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து சமையலுக்கிறதுக்கான வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் குட்டி பசங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. என் பையனுக்கு இவங்க எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. பயங்கரமா நல்லா என்ஜாய் பண்ணாரு இந்த நியூ இயர். மசாலா சாமான்லாம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறாங்க. நாங்கள் ஒரு 3 கிலோ அரிசியில் நாங்கள் குஸ்கா செஞ்சோம். கிட்டத்தட்ட இதில் ஒரு 13-15 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். சிக்கனில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா தடவி வச்சது நல்லா மேக்னட் ஆகி நல்லா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நாங்கள் அதை அப்படியே விட்டு வச்சுருந்தோம். இப்போது இந்த குஸ்கா செய்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதில் அரிசியை போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம். இப்போ நம்மளுடைய குஸ்கா ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேலே தம்மு போட்டுட்டோம். இதுக்கு நடுவில் இந்த மீன்லலாம் மசாலா தடவி எடுத்து வச்சிருந்தோம். மீனை ஃப்ரிஷ் பண்ணணும். ஃபிஷ்ஷை நாங்கள் வித்தியாசமாக கிரில் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் அது செய்ய முடியல, அதனால் வறுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக தனியாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு தனியாக இன்னொரு அடுப்பு ரெடி பண்ணிட்டாங்க. வெங்காயம்லாம் வதக்கி எடுத்து தக்காளியெல்லாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நார்மலாக எப்படி நம்ம சிக்கன் கிரேவி செய்வோமோ அதே மெத்தடில் செஞ்சாச்சு. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் சிக்கனையும் இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டாங்க. இந்த ரெசிபியை செய்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை அவங்க தான் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கூட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லா ஹெல்ப் பண்ணி இந்த நியூ இயரை பயங்கரமாக நல்லா செலிப்ரேட் பண்ணோம். சிக்கன் மேக்னேட் பண்ணது ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை கிரில்லுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கிரில்லுக்கு இந்த மாதிரி கம்பியில் குத்தி நல்லா நெருப்பு மூட்டி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இந்த சிக்கனுக்கு மேலே நல்லா ஆயிலை நாங்கள் அப்பப்போ தடவி விட்டோம். ஏன்னா இந்த சிக்கன் ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது, ரொம்பவும் இறுகிடவும் கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அதனால இதுக்கு மேலே நாங்கள் அப்பப்போ ஆயில் நாங்கள் கொஞ்சம் தடவி விட்டோம். கூட இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் எப்படா ரெடி ஆகும், எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க.
எங்களுடைய சிக்கன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரும் அப்படின்னு நாங்க எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த சிக்கன் நல்லா வெந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல நாங்க எல்லா வேலையுமே நாங்க செஞ்சிட்டோம். ஒரு வழியா நம்மளுடைய சிக்கன் வந்து ரெடி ஆயிருச்சு. கிரில் சிக்கனை வந்து இங்க ஒருத்தர் பீஸ் போட்டு எல்லாருக்கும் எடுத்து வைக்கிறாரு. பீஸ் போடும்போது பாத்தீங்கன்னா எலும்பு மட்டும் தனியா வந்துருச்சு. இந்த கிரில் சிக்கன் பாத்தீங்கன்னா நம்ம கடையில வாங்குற டேஸ்ட் எங்களுக்கு அப்படியே கொடுத்தது. அதே மாதிரியே இருந்தது. நாங்க எல்லாரும் ஒரு பக்கம் சமைச்சுக்கிட்டு இருந்தோம். எங்க கூட இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என் பையனோட சேர்ந்து ஒரு பாட்டு பாடி நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. அதையும் ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க. குஸ்காவுக்கு வந்து தயிர் ரைத்தா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரைத்தா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்கால நாங்க செஞ்சோம். நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இதுக்கு கூடவே நம்ம தம்மு போட்டு வச்சிருந்த குஸ்காவும் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை தூக்கிட்டு போக போறாங்க. இதை எடுத்துட்டு போயிட்டு இதுக்கு கடைசியா நெய் ஊத்தி இறக்கிட்டோம்னா நம்மளுடைய குஸ்கா ரெடி ஆயிரும். நெய் ஊத்துற நெய் சிக்கனை வந்து நாங்க கிரில் பண்ணணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா அது சரியா வரல. அதனால நாங்க ஃப்ரை பண்ணிட்டோம். ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. பண்ணுங்க and support பண்ணுங்க. Thank you. Ready, 1, 2, 3, start.